அல்லாஹ்வின் திருப்தியை நாடியும் தங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களின் உதாரணம் மலையடிவாரத்தில் உள்ள ஒரு தோட்டத்தை போன்றது. அது கனமழையை பெறுகிறது. அதனால் அது வழக்கமானதை விட 2 மடங்கு விளைச்சலை தருகிறது. கனமழை பெய்யவில்லை என்றால் லேசான மழை போதுமானது. அல்லாஹ் நீங்கள் செய்வதை உங்களில் யாராவது பார்க்கிறான். உங்களில் யாராவது பேரீச்ச மரங்களும் திராட்சை கொடிகளும் கொண்ட ஒரு தோட்டத்தை விரும்புகிறீர்களா? அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் 2 மடங்கு கனிகளும் இருக்கும். பின்னர் அதன் மீது மழை பெய்யும். அந்த முதியவருக்கு சந்ததி பிறந்தது. நெருப்பு சூறாவளி அவரை தாக்கியது. அது எரிந்தது. இவ்வாறு நீங்கள் சிந்திக்க வேண்டிய வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்த நல்ல பொருட்களிலிருந்தும் பூமியிலிருந்து உங்களுக்காக நாம் வெளிப்படுத்தியவற்றிலிருந்தும் செலவிடுங்கள். அதிலிருந்து தீமையானவற்றை செலவிட நீங்கள் நோக்காதீர்கள். ஆனால் நீங்கள் அதை மூடிய கண்களுடன் மட்டுமே எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ் தன் நிறைவு பெற்றவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஷைத்தான் உங்களை வறுமையைக் கொண்டு அச்சுறுத்துகிறான். ஒழுக்கக்கேட்டிற்கு ஏவுகிறான். அவன் எல்லாம் அறிந்தவன். ஆனால் அல்லாஹ் தன்னிடமிருந்து மன்னிப்பையும் அருளையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான். அல்லாஹ் அனைத்தையும் உள்ளடக்கியவன். அவன்தான் நாடியவர்களுக்கு ஞானத்தை வழங்குகிறான். மேலும் ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அறிவுடையவர்களைத் தவிர வேறு யாரும் நினைவூட்டப்பட மாட்டார்கள்.